திருப்பரங்குன்றம் என்பது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக போற்றப்படுகிறது. முருகன் அரக்கன் சூரபத்மனை அழித்த பிறகு இந்திரனின் மகளான தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டார் என்று தலவரலாறு கூறுகிறது. முருகன் தன் தந்தை சிவபெருமானையும் தாய் பார்வதியும் வழிபட்ட தலம் இதுவாகும். திருப்பரங்குன்றம் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளதால் குன்றின் வடிவமே சிவலிங்கமாக வணங்கப்படுகிறது. இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் ஊரில் உள்ளது. திருப்பரங்குன்றம் புராண கதை. சூரசம்ஹாரம். முருகனின் சூரபத்மனை வதம் செய்தபின் இந்திரனின் மகள் தேவியானை மணம் முடிக்க திருப்பரங்குன்றம் வந்தார். திருமணத்தலம். முருகன் தேவியானை மனைமுடித்த தலம் இது என்பதால் திருமண வைபவங்களும் மிகவும் உகந்த இடமாக கருதப்படுகிறது. சிவபெருமானை வழிபட்டது. முருகன் இங்கு சிவபெருமானை பரங்கிரிநாதர் என்ற பெயரில் வழிபட்டதாக கூறப்படுகிறது. சிவலிங்க வடிவம். திருப்பரங்குன்றம் குன்று சிவலிங்க வடிவத்தில் இருப்பதால் முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. முருகனின் முதல் படை வீடு. திருப்பரங்குன்றம் முருகனின் 6 படை வீடுகளில் முதன்மையாக கருதப்படுகிறது. குகை கோயில். திருப்பரங்குன்றம் ஒரு குகை கோயில் ஆகும். இங்குள்ள கருவறையில் 5 குகைகள் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சன்னதிகள். கோயிலில் சுப்பிரமணிய சுவாமி, துர்கா தேவி, கற்பக விநாயகர், சத்தியகிரீஸ்வரர், பவள கனிவாய் பெருமாள் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி வாயிலுள்ள துவார பாலர்களின் உருவங்களில் காணப்படும் ஆடை, மடிப்பு, கலையம்சங்களும் இதர சிற்ப அம்சங்களும் பிரமிக்கத்தக்கவையாக உள்ளன. அன்னபூரணி குகை கோயிலும் ஜேட்டா தேவிக்கான குகை கோயிலும் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் சத்தியகிரீஸ்வரர் சந்நிதியை அடுத்துள்ள மலைப்பாறையிலும் பவளக்கணிவாய் பெருமாள் சன்னதி அடுத்துள்ள பாறையிலும் திருமாலின் அவதாரங்களை குறிக்கும் குடை சிற்பங்களும் உள்ளன. கோவிலின் நுழைவாயில் உள்ள 10 பெரிய கற்றூன்கள் முருகன் தெய்வ யானை திருமண கோலம் போன்ற கற்றூன்கள் அமைந்துள்ளன. மற்றவைகள். வடக்கில் சுவாமி சன்னதி தெருவில் பழமையானது சொக்கநாதர் கோயில் உள்ளது. உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. தென்பகுதியில் தென்பரங்குன்றம் உமை ஆண்டார் குகை கோயில் உள்ளது. மலையின் வடமேற்கு பகுதியில் சமணர் கட்படுகையில் உள்ள ஒரு குகை உள்ளது. தலவரலாறு. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கும் ஓம் என்னும் பிரணவ பரம்பொருளை என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் உணவு மந்திர உபதேசம் செய்த போது முருகப்பெருமானும் உபதேசத்தை கேட்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது, அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாத்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். இன்னையில் சிவபெருமான் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு அரங்கிநாதன் என்றும் ஆவுடை நாயகம் என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தை காட்சி தந்தார். முருகப்பெருமான் அவதாரம் சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழைத்து தேவர்களை காப்பதையாகும். வண்ணமே சூரபத்மனை அழைத்து அவனை மயிலும் சேவலமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் முருகப்பெருமானுக்கு நன்றியை செலுத்தும் வகையில் ஐந்திரன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். முருகன் தெய்வ யானையை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் ஈதி நிற்க, ஐந்திரன் தெய்வ யானை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்றம் புராணம் கூறுகிறது. வேறு காரணம் பரம்பொருள் சிவபெருமான் குன்றம் என்னும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் என பிரிக்கப்படுகிறது. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, சிறுமலை. திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இம்மலையை நித்தம் வழிவந்து வழிபட தொழுவாரின் நிலையிலாம் தெரிந்துவிடும் என்று ஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். சங்க இலக்கியங்கள் அகநானூரில் இந்த மலை முருகன் குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருமுருகாற்றுப்படை, அழித்தொகை, மதுரை காஞ்சி பரிபாடல் ஆகிய போன்ற சங்க இலக்கியங்களில் இம்மலையை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இலக்கியங்களில் தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி,
திருப்பரங்கிரி, பரமசிவன், சினம், சத்தியகிரி, தந்தமாதனம், தந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சிறப்புகள்: முருகப்பெருமானின் அறுபடை விட்டு கோயில்களில் இக்கோயில் அளவில் பெரியதாகும். லிங்க வடிவத்தில் இருக்கும் இம்மலையை சைவ சமய புரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர். சங்ககால புலவரான நக்கீரர் முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகளை நீக்கிக் கொண்ட திருத்தலம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ.